எழுதிவிட்டாலும் லா இலல்லாஹி என்று ஓதி அவன் தன் வேதத்தை பாதுகாக்கிறான். தவறாக எழுதியிருந்தால் கூட அதை சரியான முறையில் வாசிக்கக்கூடிய வகையில அல்லாஹ் என்ன செய்யறான், உள்ளங்கள்ல குர்ஆனை மனப்பாடம் செய்து பாதுகாக்கிறான். இது குர்ஆன் அப்ப நான் கேட்கிறேன், குர்ஆன் பாதுகாக்கப்படும் சொன்ன என்ன ஆச்சு கேக்குறீங்களே. இப்ப நான் கேட்கிறேன், 158ல லா இலல்லாஹின்னு எழுதி இருக்குத, அலிஃபு கூட போட்டு எழுதியாச்ச, குர்ஆன் பாதுகாக்கப்படல. இப்ப என்ன சொல்றீங்க நீங்கள பதில் சொல்றதுக்கு? குர்ஆன் எழுதி லா இலல்லாஹின்னு எழுதி இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. அப்ப குர்ஆன் பாதுகாக்கிறதுக்கு நீங்க சொல்ற அர்த்தம் கிடையாது. குர்ஆனை பாதுகாப்போம் என்றால் என்ன அர்த்தம் கேட்டா, அந்த ஓசையை பாதுகாப்போம். லா இலல்லாஹின்னு எழுதினாலும் லா இலல்லாஹின்னு வாசிப்போம். அல்லாஹ் அப்படித்தான் இறக்குனான். எழுத்து நம்ம வசதிக்காக பாதுகாப்புக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி செய்தார்கள். அதற்கு பின்னாடி வந்தவர்கள் அவங்கவுங்க காலத்தில் உள்ள எழுத்துக்கு தகுந்தவாறு எழுதி கொண்டார்களே தவிர அந்த ஓசை தான் முக்கியம். அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கல்புல பாதுகாப்பு தில்க ஆயாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் கிதாபுங்கறான், ஊத்துல் இல்முங்கறான். அறிவு கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களிலே இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உள்ளங்கள்ல தான் அல்லாஹ் இதை பாதுகாக்கிறானே தவிர எழுத்துக்கள்ல சிலது வருங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். என்ன அடுத்து என்ன இன்னொன்னே பார்க்கணும். நான் இன்னொன்னு சொல்லி இருந்தேன். அதாவது எழுத்தே மாற்றி எழுதி இருக்கிறாங்க. உதாரணமாக எபு சுத்து சீன் போட்டு எழுதுவதற்கு பதிலாக எபு சுத்து என்று சாது போட்டு எழுதியிருக்கிறார்கள். எங்க எழுதியிருக்கிறாங்கன்னா 2245 எழுதியிருக்கிறாங்க. 2வது சூறாவுல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். 2வது சூறாவுல 245வது வசனத்துல எபு சுத்து சீன் போட்டு எழுதணும். ஆனால் குர்ஆன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எபு சுத்து என்று சாது, அந்த சீனுக்கு பதிலா சாது இருக்கும். அதே மாதிரி 7வது அத்தியாயத்துல 69வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் பஸ்தத்தன் சீன் போட்டு எழுதுறதுக்கு பதிலாக பஸ்தத்தன் சாது போட்டு எழுதியிருக்கும். இப்ப நம்ம என்ன இதுல குறிப்பிட்டிருந்தோம் கேட்டா, இந்த இடத்துல சீன் தான் போட்டு எழுதணும், சாது போட்டு எழுதவே கூடாது. சாது போட்டு அப்படி ஒரு சொல்ல அரபு மொழியில கிடையாது. எபு சுத்து என்று சாது போட்டு ஒரு சொல்லே அரபில கிடையாது, அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்ப சீன் வைக்கிற இடத்துல சாத போட்டு விட்டாங்க. ஆனாலும் ஒரு அடையாளத்துக்கு சின்னதா மேல சீனை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கம் தர்றாரு. பயங்கரமான விளக்கம். என்ன விளக்கம் தர்றாரு? இன்னொரு பழக்கம் இந்த பின்னாடி சொல்லியிருக்காரு. எபு சுத்து வந்து அத குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 145வது வசனத்துல எபு சுத்தூரன் எழுதுவதற்கு பதிலாக சாத போட்டு எபு சுத்தூர் எழுதுகிறது. ஆனா சாத போட்டு அது எழுதிக்கல சொல்றேன். நீங்க அந்த வசனத்தை வாய்ப்பு போகும். அதுக்கு 2 வசனம் ஹிந்தி திருப்பி இதே சொல்றோம். 2 வசனம் ஹிந்தி இதே சொல்றோம். அப்ப சீன போட்டு அதாவது எழுதின சகாபாக்கள் 2 வசனத்துக்காக தருவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்துக்கு புசாக போட்டு அடுத்தது வந்து அசீன போட்டு அவ்வளவு கூட்டாளர் 2 வருஷம் சொல்ல அடுத்து நான் கேட்கிறேன் சொல்லுங்க. எப்படி வாசி சாப் சவத்துக்கு வாசிக்கிறா சீன் சவத்துக்கு வாசிக்கிறேன். இவர் சொல்றாங்க, நீங்க எழுதப்பட்டது கிடையாது, ஓடினாங்க சரியாத்த பாடமாங்க, நாங்களே சரியாத்த ஓடும் எப்படி ஓடும் சுத்துவா சுத்து ஓடுறது பேசுறாரு. சில நேரங்களில் சீன் சவுண்ட், சில இடங்களில் சாத் சவுண்ட், சில இடங்களில் சீன் சவுண்ட். அதுக்கு தனி நியாயம் வேறு யாரும் தனி நியாயம். அதே தான் இங்கே வருது பஸ் பத்தன் பஸ் இதே மாதிரி சாது எழுதி சீனன் எல்லா இடத்திலேயுமே உச்சரிச்சிருந்தா பேசணும். அப்படி சாதுடைய உச்சரிச்சாலும் பிள்ளைகளை
அந்த இடத்துல இந்த சீனை வந்து சாதா உச்சரிப்பாங்க, சாத தஜ்வீது முறையில் உள்ளது இப்படின்னு மழுப்புறார். அப்படி உண்மையா இருந்தா இந்த பசத்தை எபுசுத்துங்கிறது குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது அதையும் பார்க்கணும்ல. குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இதே எபுசுத்துங்கிற தபுசுத்துங்கிற இதே வார்த்தைகள் 17வது சூறாவுல 29வது வசனம், 2வது சூறாவுல 245வது வசனம் வல்லாஹு யக்பிலு வ யப்சுது என்று வருகிறது. 13வது சூறாவுல 26வது வசனத்துல இன்னல்லாஹ யப்சுது ரிஸ்க லிமன் யஷா என்று வருகிறது. 17வது சூறாவுல 30வது வசனத்துல இன்ன ரப்பக யப்சுத்துன்னு வருது. 28வது சூறாவுல 82வது வசனத்துல வைக்க அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க என்று வருகிறது. 29வது வசனத்துல 29வது அத்தியாயத்துல 62வது வசனத்துல அல்லாஹு யப்சுத்துன்னு வருகிறது. 37ல அன்னல்லாஹ யப்சுத்துன்னு வருது. 34 36ல இன்ன ரப்பி யப்சுத்துன்னு வருகிறது. 34 29லயும் அதே வார்த்தை வருகிறது. 39 53லயும் அன்னல்லாஹ யப்சுத்துன்னு வருகிறது. 42 12ல யப்சுத்து ரிஸ்கன்னு ஆரம்பிக்கிறது. இது போக இது தொடர்பானதெல்லாம் 30 48 5 11 62 5 28 13 14 18 18 6 93 17 29 71 19 2 247 7 69 5 64 50 5 64 வரைக்கும் இந்த பசத்தை எபுசுத்து அதிலிருந்து பிறந்த சொற்கள் எல்லாம் அதுல வருகிறது. அவ்வளவு இடங்கள்லயும் சீன் தான் இருக்கிறது. ஒரு என்ன தஜ்வீ தான் இது. அந்த இடத்துல சாது மாதிரி உச்சரிக்கணும். அதுக்காக வேண்டி சாத போட்டு எழுதுவாங்கன்னா அம்புட்டு இடத்துலயும் எழுதணும்ல. இந்த சொல்லு எந்தெந்த இடத்துல வந்திருக்கு அவ்வளவு எழுதணும். இவர் சொல்றது இதுதான் இல்மா இருந்தால், இதுதான் நாலேஜா இருந்தால், இதுதான் உண்மையா இருந்தால் எப்படி இருக்கனே. இந்த எபுசுத்து என்று குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருகிறதோ அத்தனை இடத்துலயும் அது வந்து சாதா உச்சரிக்க வேண்டி இருக்கிறதுனால் அதை சாதாக எழுதிவிட்டார்கள் நீங்க சொன்னா உங்க வாதம் சரியா இருக்கும். இந்த எபுசுத்துங்கிற குர்ஆன்ல பல இடங்கள்ல வருகிறது. அவ்வளவு இடங்கள்லயும் சீன் இருக்கிறது. இந்த ரெண்டு இடத்துல மட்டும் சாது வருகிறது என்றால் அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? சாது உள்ள சொல்லும் அந்த மொழியில கிடையாது. ஒரே அதே சொல்லு உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பு வரணுங்கிறதுக்காகங்கிறாரு. சீனுக்கு அப்புறம் தா வர்றதுனால அது சாது உச்சரிப்பு கிடைக்குங்கிறாரு. நான் கேட்கிறேன் அப்படின்னா அவ்வளவு இடத்துலயும் அந்த உச்சரிப்பு தானே வரணும். அப்ப இந்த எபுசுத்துங்கிறது எல்லா இடத்துலயும் சீனை போட்டு எழுதிவிட்டு 2 இடத்துல சாது விழுந்தா அதுக்கு என்னங்க அர்த்தம்? அப்படி ஒரு அந்த சாது போட்டு சொல்லும் அரபு மொழியில இல்லைங்கும் போது சாது போட்ட எபுசுத்து என்று சாது போட்ட சொல்ல அரபு மொழியில இல்லைங்கிற ஒரு நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் எபுசுத்து நான் சொன்ன நம்பர் போட்டேன் அந்த இடங்கள்ல எல்லாம் சீனை போட்டு எழுதி இருக்கும் பொழுதும் ஒரு இடத்துல 2 இடத்துல சாது இருந்து அதுக்கு மேல சின்ன சீன் போட்டாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கவனக்குறைவா எழுதிட்டாங்க. இப்ப போட்டு மாத்தணும்னு சொன்னா கவனக்குறைவா எழுதுனது சில பேருக்கு போய்விட்டது, மாத்தினது ஒரு ஆளுக்கு போகும், 2 குர்ஆன்டுவாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அது அப்படி இருந்துட்டு போ. அதனால என்ன இருக்கு, உச்சரிப்பு தான் இதுல முக்கியமானது. இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கிறேன்? இது தவிர 2 இடங்களில் எழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்கிறோம். 245வது வசனத்தில் எபுசுத்து என்று எழுதுவதற்கு பதிலாக எபுசுத்து என்று எழுதியுள்ளனர். சீன் என்ற எழுத்தை எழுதுவதற்கு பதிலாக சாது என்ற எழுத்தை எழுதியுள்ளனர். சாது இடம் பெற்றால் அதற்கு அர்த்தம் வராது. எனவே அந்த தவறை அப்படியே எழுதி சாது என்ற எழுத்தின் மீது ஒரு சிறிய அளவில் சீனை எழுதி அடையாளம் காட்டியுள்ளனர். அதே போல 7வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் பஸ்தன் என்று எழுதுவதற்கு பதிலாக பஸ் சாது போட்டு எழுதியுள்ளனர். சீன் எழுதுவதற்கு பதிலாக சாது எழுதிவிட்டனர். இரண்டும் ஏறக்குறைய நெருக்கமான உச்சரிப்பை கொண்ட எழுத்துக்களாக இருப்பதால் இந்த தவறு நேர்ந்திருக்கலாம். இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர மற்ற அனைத்துமே சரியாகவே மூலப்பிரதி எழுதப்பட்டுள்ளன. இந்த பிழைகளும் கூட பாரதூரமான பிழைகள் இல்லை, சாதாரணமான மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிழைகள் தான். இதனால் தான் திருக்குர்ஆன் பாதுகாக்கப்படுவதை பற்றி பேசும் பொழுது கல்வியாளரின் உள்ளங்களில் இது பாதுகாக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறது. 29 அத்தியாயம் 49 வசனம். தவறாக எழுதப்பட்ட இந்த வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்தார்கள்.
மனனம் செய்வதிலே எந்த குழப்பமும் வரவில்லை. தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட உலக முஸ்லிம்கள் அனைவரும் வாசிக்கும் போது சரியாக வாசிக்கிறார்கள். இந்த சிறிய எழுத்து பிழைகளை அப்படியே தக்க வைத்திருப்பது குர்ஆனை பாதுகாப்பதில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருந்த அக்கறை எடுத்து காட்டுகிறது. இதனால் தான் ஊருக்கு ஒரு குர்ஆன், காலத்திற்கு ஏற்ப ஒரு குர்ஆன் என்று குர்ஆனில் எந்த வேறுபாடும் இல்லாமல் உலகம் முழுவதும் ஒரே குர்ஆனாக எந்தவித மாறுதலும் இல்லாமல் 14 நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருவதை பார்க்கிறோம். மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு குறை போல தோன்றினாலும் உண்மையில் இந்த சமுதாயம் குர்ஆனில் யாரும் கை வைப்பதை அனுமதிக்காது என்பதை காட்டுவதற்கான சான்று எனலாம். இதுதான் விமர்சிக்கிறார். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பட்டியல் நிஜாமுதீன் போட்டிருக்கிறார். பாகிஸ்தானிலிருந்து வெளியிடப்படக்கூடிய குர்ஆனிலே இருக்கிறது. தாஜ் பொம்பையிலிருந்து வெளியிடப்படக்கூடிய குர்ஆன்ல பாதிக்கு மேற்பட்ட பிரதிகளில இந்த பட்டியல் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி அந்த நீட்ட கூடாத இடத்துல நீட்டி அழிப்பு போட்டு விட்டாங்க. இது பிழைதான். இதனால பெரிய பாரதூரம் இல்லைன்னு எழுதுனா இது உலகத்துல யாரும் சொல்லாதுங்கிறார். அப்ப இதை எதையும் பார்க்கறதுல விளங்குது, அல்லது பார்த்துட்டு சொல்றதா இருந்தா காழ்ப்புணர்ச்சின்னு விளங்குகிறது. இதையே ஒருத்தர் ஏற்கனவே எழுதியிருக்காரு, எழுதப்பட்ட முறை உச்சரிக்கிற முறை எழுதுனதுக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறார். அப்படி ஒருத்தர் ஏற்கனவே எழுதியிருக்காரு, அவரையும் திட்டல, அவருக்கு எதிராக விமர்சிக்கல. உலகத்துல யாரும் சொல்லாத கருத்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க கண்டுக்கல. அப்ப இதெல்லாம் என்னது, ஒரு கெட்ட எண்ணத்தில் அவருடைய விமர்சனம் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதனால குர்ஆனுடைய எழுத்து பிழை என்று நம்ம சொன்னது அது ரொம்ப கரெக்டானதுதான். அது அதனால பெரிய பாரதூரமான கேடெல்லாம் ஒண்ணு வந்துடாது. இதுல அவரு சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே பொய்யா இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நம்ம கொண்டு வர்றோம். அவர் நேர்மையான விமர்சகராக இருந்தால் நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்டேன்? உஸ்மான் காலத்தில் உள்ள எழுத்தை தக்க வச்சுட்டாங்க என்று சொன்னால் இப்ப உள்ள எழுத்துல புள்ளி இருப்பது ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். உஸ்மான் காலத்து பிரதியை தக்க வச்சுட்டார்கள் என்று சொன்னால் அங்க ஜேர் ஜபர் இல்ல, இப்ப ஜேர் ஜபர் வந்துச்சு, பதில் சொல்லணும். லாக்கின் நாடு நீட்டி எழுவதுதான் உஸ்மான் காலத்து பழக்கம் என்று சொன்னால் குர்ஆன்ல நூற்றுக்கணக்கான இடங்கள்ல லாக்கின்ன என்பது இடம்பெற்றிருந்தும் அதுல ஒரு இடத்திலையும் அழிவை நீட்டாமல் ஒரே ஒரு இடத்தில் நீட்டி எழுதப்பட்டால் அது உஸ்மான் காலத்து நடைமுறையா அல்லது பிழையா, தவறுதலா, கவனக்குறைவா? இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். அழிவு நீட்டிவிட்டால் நீட்டாமல் இருந்தால் ரெண்டும் ஒண்ணுதான் என்று சொல்லுகிறீர்களே, அது உண்மையாக இருந்தால் லா இலல் ஜஹீம் என்பதும் ல இலல் ஜஹீம் என்பதும் ஒரே அர்த்தம் தானா? ல இலல்லாஹி என்பதும் லா இலல்லாஹி என்பதும் ஒரே அர்த்தம் தானா? ல அதுபஹன்னஹு லா அதுபஹன்னஹு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானா? இதற்கு நீங்க என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி எழுத்து மாற்றம் வந்துருச்சு, அந்த மாற்றம் வந்துருச்சு, அதையே தக்க வச்சுட்டாங்க உலமாக்கள்லாம் சொல்றீங்களே, நையின்னு போட்டுக்கிட்டு, அதெல்லாம் பொய் என்பதற்கு நான் சொன்ன இதெல்லாம் ஆதாரமா இருக்கிறது. அதுபோக எபுசுத்து என்று எல்லா இடங்களிலும் சீனை போட்டுவிட்டு ஒரு இடத்தில் மட்டும் சாது போட்டது காரணம் என்ன? அதுக்கு காரணம் எனக்கு பதில் வேணும். அது உச்சரிப்பு காரணம் சொன்னீர்களே, ஆனால் அந்த காரணம் மற்ற இடத்துக்கு பொருந்தல. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, அது எப்ப அந்த காரணம் சரியா இருக்கு? எபுசுத்து என்று குர்ஆன்ல எழுதுற எல்லா இடங்கள்லையும் சாத போட்டு எழுதியிருப்பார்களே, ஆனால் சரி அந்த காலத்தில் அப்படித்தான் எழுதணும்னு நினைச்சு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கலாம். எல்லா இடத்துலயும் அதே வார்த்தையை சீனை போட்டு எழுதிவிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் எல்லா இடத்துலயும் மன்சூர்னு எழுதிவிட்டு உங்களை பத்தி ஒரே ஒரு இடத்துல கன்சூர்னு எழுதுன என்ன அர்த்தம்? உங்க பேர் 20 இடத்துல ஒரு பேப்பர்ல குறிப்பிடப்படுது, 19 இடத்துல மன்சூர்னு எழுதிட்டு ஒரே ஒரு இடத்துல கன்சூர்னு எழுதுனா என்னன்னு விளங்கிடுவீங்க? தப்புன்னு தானே விளங்கிடுவீங்க. அதுதான் இது. அப்ப எபுசுத்து என்று பல இடங்கள்ல சீனை போட்டு பல இடங்களில் அனைத்து இடங்களிலும் குர்ஆனில் வசத்த என்ற சொல்லில் இருந்து பிறந்த அத்தனை இடங்களிலும் இடம்பெற்ற இடங்களிலும் சீன் போட்டு தான் எழுதப்பட்டு இருக்கிறது, சாது போடல. ரெண்டு இடத்தில் சாது போடு, பஸ்தத்தன்ல சாது போட்டிருக்கிறது, எபுசுத்துல சாது போட்டிருக்கிறது ஒரே ஒரு இடத்துல. இந்த இடம் கவனக்குறைவாக சாதுக்கு பதிலா இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க நேர்மையான விமர்சகராக இருந்தா இதுக்கு பதில் சொல்லணுமே தவிர நீங்க என்ன பண்றீங்க? சில இடங்கள்ல ரெண்டுக்கு இடம் இருக்கும். அதாவது அத்தான ரசூலா அத்தான ரசூல, இது ஒரு நீட்டுவதற்காக வேண்டி கூட்டி சொன்னா தப்பு வராதுதான், பொருள்ல தப்பு வராது. அந்த மாதிரி ஒரு ரெண்டு இடத்த வச்சு நீங்க உதாரணம் காட்டக்கூடிய ஆளு அவ்வளவுக்கும் காட்டிட்டு இது சொல்லணும்.
சரியான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? நான் இந்த போட்ட பட்டியலில் ரெண்டுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம திணறினீங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு பதில் அது பிழையா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சரியான நேர்மையான விமர்சகராக இருந்தால் நான் போட்டிருக்கிற இந்த பட்டியலில் உள்ள எத்தனை போட்டிருக்கிறேன்? மொத்தம் 19 பட்டியல் இருக்குது. நீங்க நேர்மையான விமர்சகர் என்றால் 19க்கும் சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? 19 எதுவும் கிடையாது, இப்படியும் வாசிக்கலாம் அப்படியும் வாசிக்கலாம். நீங்க என்ன சொல்லணும்? இப்படி வாசிச்சாலும் வாசிங்க, அப்படி வாசிச்சாலும் வாசிங்க. அப்புறம் நீங்க இலங்கையில என்ன உங்களை பாடுபடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். குர்ஆன்ல விளையாண்டீங்கன்றாங்க, வழங்குதா? நீங்க சொல்றது தப்பு, நாங்க சொல்றது சரி. அதனால இதுல பிழை இருக்குதுங்கிறதெல்லாம் முன்னுரையில் குறிப்பிட்ட இந்த எழுத்து பிழைகள்ங்கிற தலைப்பில் சொன்ன விஷயங்களை விமர்சிப்பதில் உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, நியாயம் இல்லை என்பதை முதல்ல பதிவு செய்கிறோம். அடுத்ததாக குவைத்தில் இருக்கிற நம்ம சகோதரர்கள் மன்சூர் அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சில பாகிஸ்தான் மற்ற குர்ஆன் பிரதிகள்ல எல்லாம் இதே மாதிரி தான் அச்சிடப்படுகிறது, சவுதியில தான் பிரதில தான் அச்சிடப்படல, பிஜி சொல்ற மாதிரி இருக்கத்தானே செய்யுது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, இது 2 ரிவாயத், 2 அறிவிப்புகள். இதெல்லாம் அதாவது சவுதியில ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா அப்படி ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது, பாகிஸ்தான்ல வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா அப்படி ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது, 2 ரிவாயத்து என்று ஒரு பதிலை சொல்கிறார். 2 ரிவாயத்தாக வந்து 2 ரிவாயத்து, ஒரு ரிவாயத்தை பின்பற்றி பாகிஸ்தான் அங்கீகரிக்கிறாங்க, இன்னொரு ரிவாயத்தை பின்பற்றி அரபு ஆக்குவாங்க. இந்த பதிலும் தவறான பதில் தான். ஏன்னு கேட்டா, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல எப்படி எழுதப்பட்டது என்பதுதான் டாபிக். எழுத்து இப்படிதான் இருந்தது என்பதற்கு 2 முரண்பட்ட ரிவாயத்தெல்லாம் வராது. எழுத்தை கொண்டாந்து காட்டிடுவாங்க, அந்த எழுத்து பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப எழுத்து பாதுகாக்கப்பட்டு இருக்கும் பொழுது எழுத்தே இப்படிதான் இருந்துச்சு முரண்பட்ட 2 ரிவாயத்து எப்படி வரும்? 2 அறிவிப்பு வராது. ஒண்ணு. இரண்டாவது அவர் என்ன சொல்றாரு கேட்டா, திரும்பி திரும்பி உதாரணம் காட்டும் போது லாக்கின்ன என்பதை லாக்கின்னாண்டு வாசித்தால் பெரிய பாரதூரமா விளைவு வந்துடாது, அத்தான ரசூல்லா என்று சொல்வதற்கு பதிலாக ரசூல்லா என்று வாசித்தால் பாரதூரமான விளைவு வந்துடாது என்று இந்த 2ஐயே திருப்பி திருப்பி உதாரணம் காட்டுகிறார். 2 ரிவாயத்துங்கிறார். லாக்கின்னா என்றது ஒரு அறிவிப்பு, லாக்கின்னா என்று ஒரு அறிவிப்பு என்று சமாளிக்கிறார். நாம என்ன கேட்கிறோம், நீங்க இந்த லாக்கின்னா ரசூலான்றது 2 மட்டும் சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அந்த பட்டியலில் உள்ள மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? நான் ஏற்கனவே சுட்டி காட்டியபடி லா இலல்லாஹி ல இலல்லாஹி இது 2 அறிவிப்பா? அப்ப உங்களுடைய கருத்து பிரகாரம் 2 விதமா ஓதலாமா? லா இலல்லாஹின்னு ஓதலாம், ல இலல்லாஹின்னு ஓதலாமா? அல்லாஹ்விடத்தில் தான் கொண்டு செல்லப்படுவீர்கள், அது ஒரு ரிவாயத்து. அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள், அது ஒரு ரிவாயத்தா? இந்த 2 ரிவாயத்து அந்த லாக்கின்னா ரசூலா 2 பிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறார். ல இலல் ஜஹீம், லா இலல் ஜஹீம் 2 அறிவிப்பும் ஓகே உங்களுக்கு? அப்ப இது இந்த 2 அறிவிப்பு என்பதெல்லாம் ஏற்புடைய ஒரு வாதமே கிடையாதுங்க. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், அழகா அந்த சகோதரர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நீங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய நீங்க சம்பந்தப்பட்டவர்கிட்ட நேரடியா தெரிவிச்சீங்களா? எழுத்து மூலமா, மெயில் மூலமா ஏதாவது தெரிவிச்சீங்களா? அதுக்கு முயற்சி பண்ணீங்களா கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? முயற்சி பண்ணுனேன்னு சொல்லணும், அல்ல இனிமேலாவது பண்ணுவேன்னு சொல்லணும், அல்லது பண்ண தேவையில்லைன்னு சொல்லணும். இது அறிவுபூர்வமான ஆட்களுடைய வாதம். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தர் எழுதி அனுப்பினாரு, அதுக்கு பதில் இல்ல. இப்ப இது சம்பந்தமா நீங்க தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல பிஜே சந்திச்சு இமெயில் மூலமாவோ இல்ல மத்த ஏதோ ஒரு வரையில ஒரு சந்திச்சு சொல்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? எங்க ஊர்ல பிஜேல கவலைப்பட்டு தெரியும். அவங்க பேசினாங்க. அப்ப நான் ஃபுல்லா சொல்றேன். அவங்க என்னைக்கு சொன்னாங்க, அவங்க எல்லாம் எழுதியா இருக்கிறேன்.
எல்லாத்தையும் கேட்டு எழுதி எல்லாம் செஞ்சு ஒரு பீஸே நான் பேசின பீஸ் கொண்டு அங்காடிக்கிட்டேன். நான் அதுக்கு ஒரு பதில் தான். இதானா எவர் அனுப்புனாரு, எவருக்கு பதில் இல்ல, அவர் சொன்னது நீங்க அப்படி நம்பிடுவீங்களா? ஏன்ட்ட கேட்டீங்களா? ஏற்கனவே ஒருத்தரை எழுதி அனுப்புனார அவருக்கு நீங்க பதில் அனுப்புனீங்களான்னு என்கிட்ட கேட்டீங்களா? அப்ப நீங்க என்னை எதிர்க்கிற உங்களுடைய ஒரு அறிவிப்பை கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசினீர்களே, ஆனால் ஹதீஸ் பிரகாரம் உங்களுக்கு என்ன பட்டம்? கபாபில் மரிய கதிபன் ஐயோ ஹத்திசபி குல்லிமா சமியா, கேள்விப்பட்டதையெல்லாம் பேசுறது பொய்யங்கிறதுக்கு ஆதாரம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யாரோ சொன்னாரு எழுதி அனுப்புனாங்க, அதை அவர் ஏத்துக்கலன்னு சொன்னா இது என்ன வாதம்? நீங்க விமர்சிக்கிறதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா, அணுகுனீங்களா, இனிமே அணுகுவீங்களா? அதான் டாபிக். நீங்க தான் இப்ப இந்த தவறுகள் விமர்சனம் பண்ணி சிடி போட்டிருக்கிறீங்க, நீங்க தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரச்சாரம் பண்ண உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு என்ன செய்யறாரு? அது அங்க அவங்க கேட்டாங்க, இந்த அவர் போட்டாரு, இந்த இவர் போட்டாரு. சவுதி அரேபியால உலமாக்கள்லாம் அங்க உள்ள அறிஞர்கள்லாம் நம்ம பிள்ளைகள்லாம் சுட்டி காட்டினாங்க. அதெல்லாம் அவர் ஏத்துக்கல, ஒரு பதிலும் இல்ல. இதுதான் பதிலா அவங்க பதிலா? அப்ப இப்படி நல்லா தெரிகிறது. அப்புறம் அந்த பேச்சிலே இந்த உரையாடல்ல அவர் குறிப்பிடுறாரு, எல்லாம் நல்ல விஷயங்கள் தான் இருக்கு, 2-3 பிழைகள் இருக்குன்றாரு. உள்ளுக்கு நல்ல விஷயங்கள் பின்னால ஒரு ஆயிரத்தி நம்பர் போது சில இந்த விளக்கங்கள் சொல்லுங்க அது இதெல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் இந்த ஒரு 2-3 விஷயத்தால மனசுல பொதுமக்களுக்கு மத்திய குழப்பம். அது பெரிய பாரு. அதுதான் நான் சொல்லுவேன். சரியா? அப்ப அப்படி சொல்லி பல இடங்களையும் சொல்லி பார்த்து சரி வரல. அது கூட நான் இதை விட்டு போட்டேன். நிறைய பேர் நினைக்கிறேன் நான் சொல்ல போறது பிஜே காட்ட பார்க்கிறேன். இது எங்க நம்ம சகோதரர்கள் மத்தியில உரையாடும் போது சொல்றாரு. ஆனா இலங்கையில பேசின அந்த ஆடியோ சீட்ல என்ன சொல்றாரு? உலகத்துல இது மாதிரி அவ்வளவு தவறு உள்ள தர்ஜுமா இல்லைங்கிற மாதிரி அதை பாரதூரமா பயங்கரமா விமர்சிக்கிறாரு. 2-3 பிழை இருக்குதுங்கிறதான் உங்களுடைய வாதமா பேச்சு வச்சுக்கிறோம். இருந்தால் மற்ற தர்ஜுமாக்கள் அந்த 2-3 பிழைகள் இருக்கக்கூடாது. தமிழ்ல வெளியிடப்பட்ட ஏராளமான ஒரு 10-12 தர்ஜுமாக்கள் உள்ளன. அந்த தர்ஜுமாக்கள்ல என்ன இருக்கக்கூடாது? நீங்களே ஒரு பேச்சிலே சொல்றாரு, மத்த எல்லாம் நல்லா தான் இருக்கு, 2-3 பிழைகள் தான் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, 2-3 பிழைன்னு வச்சுக்கிறோம். 2-3 பிழைக்காக வேண்டி இப்படி நீங்க கொந்தளிச்சு போற நீங்க இதை விட கம்மியா, அப்ப 2-3 1-2 அல்ல 0 பிழைகள் தான் எல்லா தர்ஜுமாவும் இருக்குதா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப 2-3ங்கிற பேச்சு வைத்துக் கொண்டா கூட 2-3 கூட பிழை இல்லாம ஒருத்த நூல் எழுத இயலுமா? அந்த 2-3 சுட்டி காட்டுங்க, திருத்துவோம். நியாயமா இருந்தா ஏத்துக்குருவோம். நீங்க தப்பா சொல்லி இருந்தா உங்களுக்கு புரிய வைக்குவோம். அப்ப இவருடைய நேர்மை கிடையாது. அதாவது அந்த மாதிரியா அணுகணும் என்றோ அல்லது அவருடைய மனசாட்சி அவர் அறியாமல் வெளிப்படுது. இதுல அவ்வளவு அற்புதமா நல்லா எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் விளக்கங்களுக்கும் நல்லா தான் இருக்குது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம சகோதரர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால அது மாதிரி எல்லாம் சொல்றாரு. அதனால விமர்சனங்கள் அறிவுபூர்வமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், காழ்ப்பு இல்லாம இருக்கணும், நடுநிலையோட இருக்கணும். அதெல்லாம் இல்லை என்பதற்கு அந்த உரையாடல்ல சகோதரர்கள் கேட்கிற கேள்வியும் அவர் சொல்ற பதில்களுமே அதுக்கு சான்றாக அமைந்திருக்கிறது. அடுத்ததாக